தயவு செய்து என்னுடைய கணவர் கூட பழகுறத நிறுத்திடு. இது அவருக்கு மட்டும் கிடையாது, உனக்குமே நல்லதில்ல. இதால் அஃபெக்ட் ஆக போகிறது என்னுடைய குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை அந்த நடிகைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறதா சங்கீதா விஜயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயம் தொடர்பாக என்னுடைய கணவர்கிட்டையும் அந்த சம்மந்தப்பட்டவங்க கிட்டையும் நான் பல தடவை ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். பட் இதுக்கு அவரும் எந்த விஷயமும் ரிப்ளை பண்ணலை. அந்த எதிர்த்தரப்பும் எனக்கு எதுவுமே சொல்லலை. அதுலேயும் முக்கியமாக நான் அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த விட்டுறேம்மா, ப்ளீஸ் இந்த விஷயத்த பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான். போதும், இந்த லைஃப்பில் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக முடிவெடுத்து தான் இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கே நான் அப்ளை பண்ணேன். இந்த கேஸுக்கு நான் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு 3 மந்த்ஸாக யோசிச்சுக்கிட்டு என்னுடைய வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணி மட்டும்தான் நான் இந்த கேஸுக்கே அப்பீல் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனசை கிட்டத்தட்ட பாதித்த அந்த விஷயங்களை எல்லாமே சேர்த்து தான் அப்படி சொல்லிட்டு சங்கீதாவோட விஷயத்தை பற்றி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸ் கேஸை அவங்க சாதாரணமாக அப்பீல் பண்ணலை. கிட்டத்தட்ட 3 வருட காலத்துக்கு மேலே மன உளைச்சலில் இருந்து டாக்டரோட அந்த கன்சல்டேஷன் படி மட்டும்தான் இந்த விஷயத்தை அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சங்கீதா சைடு வக்கீல் இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவும் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி லாஸ்ட்டில் சங்கீதா விஜய் முதல்வர் விஜய்க்கு எதிராக டிவோர்ஸ் கேஸை ஃபைல் பண்ண விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா அந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ரொம்பவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா போனதுக்கு காரணமே 2026 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அவர் முதல்வரானதுக்கு அப்புறமேலும் சங்கீதா விஜய் அவங்களுடைய அந்த டிவோர்ஸ் ஃபைலில் மென்ஷன் பண்ணின மாதிரியே ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமேலும் அவர் போகிற முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப தெரிஞ்சவங்க திரைத்துறையை சார்ந்தவங்களுடைய மேரேஜுக்கு அவங்க கூட நடிகை த்ரிஷாவும் வந்திருக்காங்க. அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அதிகபட்சம் ஊர்ஜிதம் பண்ணியிருந்தாங்க. அதுபடியே தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ், த்ரிஷாவோட ப்ரெசன்ஸ் மேக்சிமம் முதல்வர் விஜய் கூட அதிகமாகவே இருந்தது. இதை தொடர்ந்து ஒரு சின்ன ஆடியோ லீக்கேஜ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயோட மனைவியான சங்கீதா ஒரு 5 இயர்ஸாக அவர் கூட பேசுறது இல்லையா, எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்கு உள்ளே இல்லாமல் நீலாங்கரை வீட்டில் அவங்க இருந்தாலுமே 2 பேரும் செப்பரேட்டாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 4 இயர்ஸ் ஆஃப் அந்த பேசாமல் இருந்த விஷயங்கள் சில சங்கீதா விஜய்க்கு பெரிய மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு பசங்களோட கெரியர் அதை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லண்டன் போயிருக்காங்க, அது மாதிரியும் சொல்லப்படுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் படம் எடுக்கிறதுக்கு எந்த விதத்திலையுமே முதல்வர் விஜய் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மொத்தமாக அவங்களுடைய கெரியர், ஃபியூச்சரை எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வர்றது சங்கீதா விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்வர் விஜய் சொன்ன விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த சிபார்ஸில் இன்றைக்கி சினிமா துறைக்கு வந்தாலும் ரொம்ப காலம் நிற்க முடியாது அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய அந்த இதில் வந்தாலும் சினிமா துறையில் என்னை கேட்டால் அவங்க நிற்க முடியாது. அவங்களா முயற்சி பண்ணி இந்த திரைத்துறையில் வெற்றி அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் இந்த திரைத்துறை அவங்கள அங்கீகரிக்கும், எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. அதன்படியே தன்னுடைய பையன் அவனாக வளர்ந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக விட்டுருக்காங்க. ஆனால் இதுவும் சங்கீதா விஜயை ஓரளவுக்கு பாதிச்சிருக்குது. பசங்களோட கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு குழந்தைங்க மேலேயும் இந்த கிட்ஸ் மேலே இருக்கிற அந்த அப்சஷன், அவங்க மேலே இருக்கிற அந்த தனிப்பட்ட பாசம் அப்படிங்கிறது அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயமும் எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவர் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் ஒரு தரப்பு சொன்னாலுமே சங்கீதா விஜய் இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டாகவே நடிகைக்கு ஃபோன் பண்ணியும் பேசியிருக்காங்களாம். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம், இது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த தரப்பு என்ன சொன்னாலும் மறுபடியும் இதே விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுருக்காங்களாம். ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு முதல்வர் விஜய் கிட்ட சொல்கிற விஷயம் ரசிகர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து த்ரிஷா மேம கூட இருக்காதீங்க, அது உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கு ரொம்பவும் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பலரும் பதிவிட்டாலும் கூட நடிகை த்ரிஷா தொடர்ந்து பிறந்தநாள் ஃபோட்டோவை வெளியிடுறது, அஜித் தாயாரோட மறைவுக்கு ஒன்றா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீப் ஆன் அவங்க ரொம்ப சீஃப் அப்படிங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த விஷயம் பலராலையுமே விமர்சனம் பண்ணப்பட்டு வருது. ஸ்டில் நவ் இந்த ஒரு விஷயம் பல திரைத்துறையை சார்ந்த பலராலும் மூத்த நடிகர்களால் இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது. நடிகர் சிவகுமார்லேருந்து, ராதிகா சத்குமார்லேருந்து, குஷ்பு சுந்தர்லேருந்து எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவும் விரிவாக பேசிட்டு வராங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் இருக்க நெட்டிசன்ஸ் அவங்கள ஒரு கேள்வி இப்போது ரீசெண்டாக கேட்டுட்டு வராங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி விஷயத்தில் நீங்கள் ஆர்த்தி மேம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் குஷ்பு மேமில் இருந்து கிட்டத்தட்ட அடியோட பாதி திரையுலகமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அதே விஷயம்தான் சிஎம் சார் விஷயத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் இதில் மட்டும் த்ரிஷா ஒரு குட் ஹியூமன் பீயிங், த்ரிஷா ஒரு நைஸ் சோல் அப்படிங்கிற மாதிரி உங்களால் எப்படி பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்துட்டு வருது. அதுக்கும் குஷ்புவாக இருக்கட்டும், ராதிகா சத்குமாராக இருக்கட்டும், யாருமே எந்த விதமான ரிப்ளையும் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஆனால் ரீசெண்டாக த்ரிஷா மேம் மற்றும் சங்கீதா விஜய் அவங்க 2 பேரும் பேசின ஆடியோ அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பேசின விஷயங்கள் அப்படி. ஏன்னா இந்த விஷயம் போதும், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது யாருக்குமே ஹெல்த்தியாக இருக்காது. இந்த விஷயம் குழந்தைங்களுடைய லைஃப் ஃப்யூச்சரில் தான் அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கைண்டாக ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் இதே விஷயங்களை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அவங்களுடைய லைஃப்லேயே மொத்தமாக அழிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ ரொம்ப அழகாக தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய டைம் த்ரிஷா மேம் இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நடிகை அப்படின்னாலே விமர்சனத்துக்கு தான் உள்ளாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் இந்த விஷயத்தை ரெஃப்யூஸ் பண்ணி அவங்க பேசியிருந்தாலும் கூட அவங்க விஜய் சார் கூட இப்போ நடந்துக்கிற விஷயம் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பிக்சர்ஸை பரப்பி விடுறது அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பர்த்டேல கூட ஏஐ யூஸ் பண்ணி அந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணின மாதிரி பண்ணினது விஷயங்கள், இது எல்லாமே சமூக வலைதளத்தை பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குறி மற்றும் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதெல்லாம் நீங்கள் என்ன எதுக்காக பண்ணுறீங்க, எந்த பர்பஸ்க்காக நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழுப்புது. ஆனால் எல்லாருமே விஜய் சார் கிட்ட கேட்குற ஒரே விஷயம், ப்ளீஸ் தயவு செய்து த்ரிஷா மேம் உங்கள் லைஃப்ல இருந்து ஒதுக்கிடுங்க, அது உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கு ரொம்பவுமே ஆபத்தான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயம்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கங்கள நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக அழகான ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க.